லார்ட், நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார் உங்களோடு. இன்றைய குறுஞ்செய்தி, சாத்தான் லூசிஃபரின் ஆவி தேவ ஊழியர்களுக்குள்ளே வந்து கிரியை செய்யுமா? இதற்கு எக்ஸாம்பிள் பேதுருவை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 16:13 பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை வரவழைத்து, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு சீஷர்கள், உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் முடிந்து மத்தேயு 16:21 2 வசனம்தான் தாண்டி இருக்கு. அதுக்குள்ள இயேசு அடுத்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். தான் கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட பேதுரு, இயேசுவுக்கு, உமக்கு நேரிடக்கூடாது இந்த சம்பவம் என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அதற்கு இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அதே வசனத்தில் மத்தேயு 16:13-20 வரைக்கும் சொல்லும் பொழுது, மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார் என்று இயேசு சொல்லுகிறார். 2 வசனம் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, இது தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லுகிறார். எனக்கு பின்னாக போ என்று சாத்தானே என்று சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே தேவனுடைய ஆவி கிரியை செய்கிறது, சாத்தானுடைய ஆவியும் கிரியை செய்கிறதை இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். 2வது, அதே பேதுரு மத்தேயு 26:74 பார்க்கும் பொழுது, இயேசுவை சனகரின் சங்கத்தார் கொலை செய்ய திட்டமிட்டு கைது செய்து அந்த சூழ்நிலையில் 3 தடவை மறுதலித்ததை பார்க்கிறோம். இயேசுவை சபித்ததையும் பார்க்கிறோம். இது பயத்தின் ஆவி உள்ளே வந்த பொழுது பேதுருவின் செயல்களை பார்க்கிறோம். அந்த பயத்தின் ஆவியினால் அவர் இந்த செயல்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து ஊழியக்காரர்களுக்குள்ளே வந்து செயல்படுகிறதை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அதாவது லூக்கா 22:3 யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று பார்க்கிறோம். இயேசுவை காட்டி கொடுக்க சாத்தானுடைய ஆவி யூதாசை ஏவினதையும் நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5:17 பவுல் சொல்லுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் இச்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஒன்றுக்கொன்று என்னுடைய சரீரத்துக்குள்ளேயே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடக்கிறது, என்னுடைய மாம்சத்துக்கும் சரீரத்துக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் தீர்வு என்று பார்த்தால் 1 கொரிந்தியர் 6:17 படி, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். அதாவது கர்த்தரோடு இசைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார்.
அந்நிய நுகத்தடியிலே பிணையாதிருங்கள் என்றும் சொல்லுகிறார். இது எல்லாம் பிசாசின் கிரியைகள் உள்ளே வர வாய்ப்பு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆவிகள் உள்ளே வந்து கிரியை செய்ய வாய்ப்பு உள்ளது. தெரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா.